This is part 3 video of unit number 11 air. So last video la nama nitrogen and carbon dioxide occurrence பார்த்தோம். இப்போ physical properties, chemical properties and uses of carbon dioxide பார்க்கலாம். Physical properties of carbon dioxide பாருங்க. Carbon dioxide is a colorless and odorless gas. So color இருக்காது, smell இருக்காது. It is heavier than air. Air ஓட heavy இருக்கும். It does not support combustion. எரிதலுக்கு support பண்ணாது. It is fairly soluble in water and turns blue litmus slightly red. So தண்ணில ஓரளவுக்கு கரையும். Blue litmus வந்து ரெட்டா மாத்தக்கூடிய தன்மை வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு இருக்கு. ஸோ அதனால அசிடிக் இன் நேச்சர், அதாவது லிட்மஸ் வந்து ப்ளூ லிட்மஸ் ரெட்டா மாறுச்சுன்னா அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அசிடிக் இன் நேச்சர். அசிடிக்னா அமிலம்னு சொல்றோம். It can easily be liquefied under high pressure. So pressure வந்து ஹையா இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை liquefy பண்ணலாம். அதாவது லிக்விட்னா உங்களுக்கே தெரியும், சாலிட், லிக்விட், கேஸ் மூணு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ லிக்விட்னா திரவம். ஸோ அந்த மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து மாற்றலாம் ஹை ப்ரெஷரில். அதே மாதிரி சாலிடிஃபையும் பண்ணலாம், ரொம்ப வந்து கெட்டியாகவும் அதை மாற்றலாம். The solid form of carbon dioxide is called dry ice, which undergoes sublimation. So carbon dioxide வந்து high pressureல solid மாத்திரம், அதுக்கு பேரு dry ice அப்படின்னு சொல்றோம். Next வந்து sublimation அப்படின்ற ஒரு process இருக்கு. அது என்னன்னா, the process of conversion of solid into vapor without reaching liquid state is called sublimation. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடை வந்து ஃபர்ஸ்ட் லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, அப்புறமா அதை வேப்பராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். பட் ஒரு சாலிடை டைரெக்டாகவே வேப்பராக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ளிமேஷன். அதுதான் வந்து நம்ம வந்து ட்ரை ஐஸில் பண்ணுறோம். ட்ரை ஐஸாக மாற்றி அப்படியே அதை வேப்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்பஸ்டிபிலிட்டி. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து இட்ஸ் அ நான் கம்பஸ்டிபிள் கேஸ் அண்ட் நாட் அ கம்பஸ்டர் ஆஃப் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். அதாவது கார்பன் டை ஆக்சைடு எரியாது, எரியறதுக்கும் சப்போர்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். Lighter metals like sodium, potassium and calcium combine with CO2 to form corresponding carbonates, whereas magnesium gives its oxide and carbon. சோடியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் ஆகும்போது கரஸ்பாண்டிங் கார்பனேட்ஸ் கிடைக்குது. ஆனால் மெக்னீஷியம் மட்டும் ஆக்சைடு அண்ட் கார்பன் கொடுக்குது. ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் பாருங்க. 4 times of sodium, 3 times of carbon dioxide gives 2Na2CO3. 2Na2CO3 is sodium carbonate plus C. Cன்றது கார்பன். கார்பன் வந்து கிடைக்குது. 2 times of magnesium plus CO2 gives 2MgO plus C. magnesium oxide கிடைக்குது plus carbon கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன்ஸ். மெக்னீஷியமோட கம்பைன் ஆகும்போது ஆக்சைடும் கார்பனும் கிடைக்குது. மற்ற மெட்டல்ஸோட கம்பைன் ஆகும்போது கார்பனேட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது வந்து ஒரு ஆல்கலி. எப்படி ஆசிட் பார்த்தோமோ அந்த மாதிரி ஆல்கலி அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது வந்து ஒரு ஆல்கலி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சேரும் போது நியூட்ரலைஸ் ஆகுது டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்ன்றது சால்ட், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு பேஸோட கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு ஆசிட் சேரும்போது அது வந்து நியூட்ரலைஸ் ஆகி சோடியம் பைகார்பனேட் அப்படின்ற ஒரு சால்ட் நம்மளுக்கு கிடைக்குது ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. அதுக்கான ரியாக்ஷன் வந்து இதுதான். NaOH வந்து சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு gives NaHCO3 is sodium bicarbonate plus water. H2ஓங்கிறது வாட்டர். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். லைம் வாட்டர் அப்படின்றது கால்சியம் ஹைட்ராக்சைடு. So when a limited amount of CO2 is passed through lime water ன்றது calcium hydroxide, it turns milky due to the formation of insoluble calcium carbonate. So in the lime waterல CO2 carbon dioxide பாஸ் பண்ணும்போது
ஒரு மில்கி சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. அது எதனாலனா கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால. ஸோ CaOH2ன்றது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, CO2 கார்பன் டை ஆக்சைடு gives CaCO3. CaCO3ன்றது கால்சியம் கார்பனேட் plus H2O. When an excess amount of CO2 is passed through lime water, it first turns milky and the milkiness disappears due to the formation of soluble calcium hydrogen carbonate. ஸோ தேவைக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து லைம் வாட்டரில் பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மில்கியாக ஆகுது, அதுக்கப்புறம் மில்கினஸ் போயிடுது. எதனாலனா அந்த கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக மாறிடுது. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து CaHCO3 ஸோ இது வந்து கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது வந்து சொல்யூபிள், அதாவது கரையக்கூடியது. ஸோ அதனால் கரைஞ்சி போய் அந்த மில்கினஸ் வந்து போயிடுது. நெக்ஸ்ட் do you know பாருங்க, Venus atmosphere consists of roughly 96-97% carbon dioxide. ஸோ நம்மளோட எர்த் அட்மாஸ்பியரில் 0.03% தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஆனால் வீனஸ் பிளானட்டோட அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து 96-97% இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸோட சர்ஃபேஸ் வந்து ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணுது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சன்னோட எனர்ஜியை வந்து அட்மாஸ்பியரில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இவ்வளோ அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் போது சன்னோட எனர்ஜி அப்படியே ரீட்டைன் பண்ணுது, ட்ராப் பண்ணுது. ஸோ அதாவது வீனஸில் வந்து ஹீட் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால வீனஸோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 462 டிகிரி C. 462 டிகிரி C அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 860 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ நம்மலாம் 100 டிகிரிலேயே வந்து நம்மளுக்கு ஃபீவர் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 860 டிகிரி இருக்கும் போது எவ்வளோ சூடாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ அதனால் வீனஸ் இஸ் தி ஹாட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் இல்லையா, அதில் இருக்கிற அந்த கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸில் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ். ஸோ சோடியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை தயாரிக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணுறோம். Solid carbon dioxide called as dry ash is a refrigerant. So solid carbon dioxide வந்து dry ice ன்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு cooling agent, refrigerant-ஆ யூஸ் பண்ணுறோம். The gas is so cold that moisture in the air condenses on it, creating a dense fog which is used in stage shows and movie effects. ஸோ இந்த ட்ரை ஐஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வந்து கோல்டாக இருக்கும். ஸோ அதை வைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஏர் எல்லாமே வந்து கண்டென்ஸ் ஆகிடும். கண்டென்ஸ் ஆகும்போது ஒரு டென்ஸ் ஃபாக் மாதிரி, ஃபாக்னா ஒரு ஸ்னோ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டேஜ் ஷோஸ், மூவி எஃபெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் அலாங் வித் அமோனியா இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் லைக் யூரியா. ஸோ அமோனியா தயாரிக்கிற அந்த ப்ராசஸ்லையும் கார்பன் டை ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடு கேன் பி யூஸ்ட் இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் நம்ம கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பிக்சரில் இருக்கிறது தான் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, நம்ம ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். நெக்ஸ்ட் வந்து ஏரேட்டட் வாட்டர் இஸ் நத்திங் பட் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்டர் ப்ரெஷர். திஸ் இஸ் கால்ட் சோடா வாட்டர். ஸோ நம்ம சோடா, நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வருது இல்லையா, பெப்சி, கோக், அதிலலாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஏரேட்டட் வாட்டர்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹை ப்ரெஷரில் கார்பன் டை ஆக்சைடை டிசால்வ் பண்ணி அதில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த கேஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் பற்றி பார்க்கலாம். The solar radiation is observed by the surface of land and ocean. So சன்னோட அந்த ரேடியேஷன் வந்து லேண்ட் அண்ட் ஓஷனோட சர்ஃபேஸ் வந்து அப்சார்ப் பண்ணுது. இன் டர்ன் they release infrared radiation or heat into the atmosphere. ஸோ சோலார் ரேடியேஷனை எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து அப்சார்ப் பண்ணிட்டு இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. Certain gaseous molecules present in the atmosphere absorb the infrared rays and re-radiate the heat in all directions.
ஸோ எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற சர்டன் கேஸஸ் வந்து இந்த இன்ஃப்ராரெட் ரேஸை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஹீட்டை வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் ரீரேடியேட் பண்ணுது. ஹென்ஸ் தீஸ் கேஸஸ் மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுது. The gases which absorb these radiations are called greenhouse gases and this effect is called greenhouse effect. So எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் எந்தெந்த கேஸஸ்லாம் இன்ஃப்ராரெட் ரேஸை அப்சார்ப் பண்ணிட்டு ஹீட்டை வந்து ரீரேடியேட் பண்ணுதோ அந்த கேஸஸ்க்கெல்லாம் பேர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ இதனால தான் எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து ஒரு மிதமான டெம்பரேச்சராக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, N2O, CH4 அப்படிங்கிறது மீத்தேன், CFC குளோரோஃப்ளூரோ கார்பன், இதெல்லாமே தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். The increase in the levels of these gases results in the gradual increase of temperature of the earth surface. ஸோ இந்த கேஸஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ராரெட் ரேஸ் வரும்போது அது எல்லாத்தையும் வந்து ஹீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து இந்த கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த கேஸஸ் எல்லாரோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஹீட் வந்து அதிகமாக இது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால எர்த்தோட டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். This greenhouse effect is caused due to increase in the air pollutants and it results in the average increase of temperature of the atmosphere. So இந்த மாதிரி இந்த greenhouse effect வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. வைனா due to increase in the air pollutants. ஏர்ல இருக்கிற பொல்யூஷனால காஸ் ஆகுற அந்த ஏர் பொல்யூட்டன்ஸ்னால இந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குளோபல் வார்மிங்னா என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதனால ஹீட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். ஸோ வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் இருக்கிற ஐஸ் கேப் அண்ட் கிளேஷியர்ஸ் இது எல்லாமே வந்து பனிக்கட்டிகள் வந்து உருக ஆரம்பிக்குது. இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளட்ஸ், சாயில் எரோஷன் அண்ட் அன்சீசனல் ரெயின்ஸ். ஸோ எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து இதுதான் அப்படின்னும் போது இந்த ஐஸ் எல்லாம் ஐஸாகவே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஐஸ் மெல்ட் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ளட்டு, சாயில் எரோஷன், அன்சீசனல் ரெயின்ஸ், அதாவது மான்சூன் டைமில் தான் மழை பெய்யணும், பட் இந்த மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ மழை வருது, ஃப்ளட் வருது, சாயில் எரோஷன் எல்லாமே நடக்குது. Loss of biodiversity due to the extinction of coral reefs and other key species. இந்த கோரல் ரீஃப்ஸ் அப்புறம் சில முக்கியமான ஸ்பீஷிஸ் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வாட்டர் பார்ன் அண்ட் இன்செக்ட் பார்ன் டிசீசஸ். ஸோ வாட்டர் பார்ன் அண்ட் இன்செக்ட் பார்ன் டிசீசஸ் இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு காரணமும் இந்த குளோபல் வார்மிங் தான். ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். வாட் ஆர் தி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், எப்படி இதை தடுக்கலாம், குளோபல் வார்மிங்கை எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட எர்த்தை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்டன் மெஷர்ஸ் எடுக்கணும். அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். அதை விட அதிகமாச்சுன்னா நம்ம பார்த்தோம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம தடுத்து எர்த்தோட டெம்பரேச்சரை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெடியூசிங் இந்த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதாவது மரக்கட்டைகள் அதெல்லாம் தான் ஃபாசில் ஃபியூவல்ஸ். இதெல்லாம் வந்து எரிக்கிறதுனால அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது அட்மாஸ்பியரில். ஸோ இதை வந்து குறைக்கணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன், ட்ரீஸை அழிக்கிறத நிறுத்தணும். ட்ரீஸ் தான் வந்து உங்களுக்கே தெரியும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ ட்ரீஸை அழிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ அதனால டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழிக்கிறது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படிங்கிறது நம்ம ஏசி ஃப்ரிட்ஜ்லலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட யூஸை வந்து குறைக்கணும். நெக்ஸ்ட் வந்து நிறைய ட்ரீஸ் வந்து பிளான்ட் பண்ணணும். இதனால தான் எல்லாருமே சொல்கிறாங்க பிளான்ஸ்
ட்ரீஸை வந்து நிறைய பிளான் பண்ணுங்கன்னு. நெக்ஸ்ட் ரெடியூசிங், ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் ரிசோர்ஸஸ். எல்லாத்தையும் வந்து நம்ம டம்ப் பண்ணி வச்சோன்னா அப்படி வைக்காம எதெல்லாம் தேவையை ரெடியூஸ் பண்ணணும், எதெல்லாம் ரீயூஸ் பண்ணணுமோ அதை ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடும்போது என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் எரிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகும்போது அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த கேஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய அதுதான் ரெனியூவபிள். ஸோ அந்த மாதிரியான எனர்ஜி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணால் இந்த குளோபல் வார்மிங்கை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் அப்படின்றது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ரெயின் வாட்டர் இஸ் ஆக்சுவலி த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ மழை தண்ணி வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம், ரொம்ப வந்து தூய்மையானது. ஆனால் pollutants such as oxides of nitrogen and sulfur in the air released by factories, burning fossil fuels, eruption of volcanoes, etc. dissolve in rainwater and form nitric acid and sulfuric acid, which adds up to the acidity of rainwater. Hence it results in acid rain. So factories release பண்ற gases and oxides பார்த்தீங்கன்னா nitrogen oxides and sulfur oxides, N2O, NO2, sulfur oxides பார்த்தீங்கன்னா SO2, SO3 இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிக அளவில் ரிலீஸ் பண்ணுது. அதே மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸ் நான் சொன்ன மாதிரி மரக்கட்டைகள் அதெல்லாத்தையும் வந்து நம்ம எரிக்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எரிக்கிறதுனால அண்ட் வால்கனோட எரெப்ஷன்னால இந்த கேஸஸ்லாம் வந்து அட்மாஸ்பியரில் அதிக அளவில் இருக்கு. ஸோ இதெல்லாம் அதிக அளவில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இது மழை வரும்போது அந்த மழை தண்ணியில வந்து இது கரைஞ்சு நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் இதை மாதிரி ஃபார்ம் ஆயிடுது, ஆசிடா ஃபார்ம் ஆகி ரெயின் வாட்டரோட சேர்ந்து நம்ம பூமிக்கு வருது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ பியூரஸ்ட் ஃபார்ம், தூய்மையா கிடைக்க வேண்டிய ரெயின் வந்து இந்த மாதிரியான இந்த பொல்யூட்டன்ஸ்னால நம்மளுக்கு ஆசிட் ரெயினா கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து ஆசிட் ரெயின். ஸோ இங்கே பாருங்கள் ஆசிட் ரெயின் எப்படி காஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லேருந்து NO2, SO2 எல்லாம் வந்து க்ளவுட்ஸ்க்கு போகுது. ஸோ க்ளவுட்ஸ்லேருந்து ரெயின் வரும்போது அது வந்து அப்படியே வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி ஆசிட் ரெயின் வரும்போது இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து கில் ஆகுது. ஸோ ஆசிட் வந்து நார்மலி வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும், நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆசிடாக அமிலமாக வரும்போது எல்லா ட்ரீஸும் வந்து கொல்லப்படுது. So effects of acid rain பாருங்க. அதுக்கு முன்னாடி do you know பாருங்க. Acid rain has pH less than 5.6 whereas pH of pure rainwater is around 5.6 due to dissolution of atmospheric CO2 in it. So pH வந்து acid rainல குறைவா இருக்கு, அதனால acidity வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. acid rainோட effects என்ன, acid rainோட தாக்கங்கள் என்ன அப்படின்னு பாருங்க. It irritates eyes and skin of human beings. So human beings ஓட ஐஸையும் ஸ்கின்னையும் irritate பண்ணுது. It inhibits germination and growth of seedlings. அதாவது plant வந்து முளை விட்டு வளருது இல்லையா, அதையே வந்து இது தடுக்குது. It changes the fertility of the soil, destroys plants and aquatic life. So சாயிலோட அந்த ஃபர்டிலிட்டி, அதாவது சாயில்ல தான் வந்து மரங்கள் பிளான்ஸ் எல்லாம் வளரும். ஸோ அதையே வந்து இது மாற்றுது அண்ட் பிளான்ஸ் அண்ட் அக்வாட்டிக் லைஃபை டெஸ்ட்ராய் பண்ணுது, கொல்லுது. இட் காசஸ் கொரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எக்ஸெட்ரா. ஆசிட் ரெயினால கொரோஷனும் அதிகமாகுது, அதாவது ரஸ்டிங் அதெல்லாமும் அதிகமாகுது. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன, எப்படி ஆசிட் ரெயினை வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மெஷர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. Again, minimizing the usage of fossil fuels such as petrol, diesel, etc. So petrol, diesel இதெல்லாமே வந்து fossil fuelல வரும். ஸோ இதோட யூசேஜை குறைக்கணும். கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணணும். அதுதான் கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கேஸ். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். Using non-conventional source of energy, proper disposal of industrial waste. So industrial waste எல்லாத்தையும் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணாலே நம்ம வந்து இந்த ஆசிட் ரெயின் வரதை தவிர்க்கலாம். அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த
ஆக்சைட் சல்ஃபர் ஆக்சைட்ஸ் நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் குறைக்கணும். So this is the end of this lesson students. நம்ம இந்த லெசன்ல வந்து மெயினா ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்த்தோம். அப்புறம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் குளோபல் வார்மிங்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி ஆசிட் ரெயின்னா என்ன, ஆசிட் ரெயின் எதனால் வருது அண்ட் எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். ஸோ லெசனை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.